கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான். எனக்கு தீங்கு வரும் பொழுது நிறைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் தான் என்னை எஸ்கேப் பண்ணி விட்டார் அப்படின்னு. இதை ஒரு சாட்சியின் ஒரு சங்கீதம். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை அழகாக சாட்சியாக சொல்லுறான். என்னை அவன் சொல்கிறான், தீங்கு நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஒரு பக்கம் இது ஒரு விசுவாச அறிக்கை, இன்னொரு பக்கத்தில் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவன் சொல்கிறான். இந்த இடத்துல கர்த்தர் தீங்கு நாளில் என் கூட இருந்தார். இந்த வார்த்தையை அவன் சொன்னது போலவே நீங்கள் பார்க்கலாம். அவனுக்கு நாலா பக்கத்துலேயும் உயிர் அச்சுறுத்தல். அவங்க சொந்த மாமனாகிய சவுல் வேட்டையாட போகிற மாதிரி அவனை சுற்றி வேட்டையாடுறதுக்கு எக்கச்சக்கமான யுத்த வீரர்கள். ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு 3000 யுத்த வீரர்களை எல்லாம் வச்சு செட் பண்ணி இங்கே வந்தால் சொல்லுங்கள், அங்கே வந்தால் சொல்லுங்கள். அவனை வேட்டையாடுறதுலேயே இருந்தான். ஒரு முறை அவன் ஒரு மலையில் இருக்கான்னு தெரிஞ்சு அந்த மலையே 3000 யுத்த வீரர்களோட ரவுண்டப் பண்ணிட்டான். ரவுண்டப் பண்ணி இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாதுடா. 3000 பேர் யுத்த வீரர்கள் சுற்றியாச்சு. ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறது தாவீதும் அவனுடைய காப்பாளன் ஆகிய அபிஷாய் 2 பேர் தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 3000 யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்ட படை வீரர்கள். எஸ்கேப்பாக வழியே இல்லை. ஆனால் இந்த வசனத்தின்படி எப்போ இந்த வசனத்தை ஆண்டவரிடத்தில் விசுவாச அறிக்கையாக சொன்னானோ அந்த வசனத்தின்படி அந்த தீங்கு நாளில் இவனுக்கு உயிர் சேதம் வரவேண்டிய அந்த நாளிலே பதுங்கி இருந்து இவனை ரவுண்டப் பண்ணி எஸ்கேப் ஆகாதபடிக்கு இருக்கிற இடத்துல ஆண்டவர் தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எப்படி ஜெபிச்சான அதே போல் எத்தனை பேருக்கு 3000 பேருக்கும் ஆண்டவர் அனஸ்தீசியா கொடுத்து, பைபிளில் அனஸ்தீசியாவுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். 3000 பேர் அயர்ந்து தூங்குனாங்கன்னு பைபிளில் எழுதலைங்க. 3000 பேருக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வர பண்ணி கூடார மறைவில் அப்படியே மறைச்சி ஆண்டவர் அவங்க 3000 பேருடைய கண்ணில் அழகாக தூக்கத்தை கொடுத்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அழகாக தூக்கிட்டு வெளியே கொண்டு வந்து அடுத்த நாள் அடுத்த கண்மலையில் போய் நின்றுட்டு அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்த காரியத்தை சொல்ல கர்த்தர் அவனுக்கு வழி திறந்தார். அடுத்த மலையில் போய் கண்மலையில் போய் நின்றுட்டு சொல்கிறான், அவங்க மாமனாரை பார்த்து சொல்கிறான், தெள்ளுப்பூச்சியை வேட்டையாட வந்தீரோன்னு. வேட்டையாட வந்தீங்கன்னா ஒரு தெள்ளுப்பூச்சி உங்கள் முன்னால் எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தீங்களே, ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மலையின் அப்புறம் இந்த மலையில் இவங்க இருக்காங்க. அடுத்த மலையில் ஆண்டவர் அவனை எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்தார் தான் சொல்லும். ஆண்டவராக பார்த்து எஸ்கேப் பண்ண எப்படி கொண்டு வந்தார். 3000 மிலிட்ரி மேனை தாண்டி வர முடியுமாங்க ஒரு 2 பேர்? எவ்வளோ கொலவரியோடு வந்திருந்தாங்க. ஆண்டவரை அழகாக தூக்கிட்டு வந்து, அதான் பைபிள் ஒரு வசனம், பறந்து காக்கிற பட்சியை போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இறங்கி காத்து தப்பி எஸ்கேப் பண்ணி கொண்டு வருவார். இன்றைக்கி ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்களும் இப்படி சிக்கி இருக்கலாம். தகாத மனுஷங்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கலாம். எஸ்கேப்பாக வழி இல்லை. இவங்ககிட்ட இருந்து மீள முடியாது, இவள்கிட்ட இருந்து மீள முடியாது, இந்த கடன்லேருந்து மீள முடியாது, அவ்வளோதான், சிக்கிட்டேன், லைஃப் முடிஞ்சு போச்சு. இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், மாட்டிக்கிட்டேன், சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறியா? இன்றைக்கி இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கூடார மறைவிலே ஒளித்து அங்கேருந்து உன்னை எஸ்கேப் பண்ணி வெளியே கொண்டு வந்து உனக்கு உயிர் பாதுகாப்பு கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவனை அழிக்கணும்னு நினச்சவன் அழிஞ்சானே தவிர கர்த்தர் அவனை உயிரோடே காத்தார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவன் நினைப்பான், எப்படிரா மிஸ் ஆனா என்கிட்ட இருந்து, எப்படா இதுலேருந்து எஸ்கேப் ஆனா தெரியலையே. எஸ்கேப் ஆக்குகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் தோள் மேலே சுமக்கிற தகப்பன். நீ இருக்கிற இடத்துல
உன்னை வந்து தோள் மேலே தூக்கி உட்காரச்சு, வா மகனேன்னு தூக்கிட்டு வந்துடுவார். அவர் செய்வார். இன்னைக்கு காலையில் ஒரு சில பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எஸ்கேப் ஆக முடியாது, இந்த வழக்கில் மாட்டிக்கிட்டேன், இந்த பிரச்சனையில் சிக்கிட்டேன், எவ்வளோதான் என்னுடைய கதை முடிஞ்சது, என் குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இப்போ கூட இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே தீங்கு என்னை சுத்திருச்சு, பாதாளத்தின் இடுக்கண்களுக்குள்ளால கிடக்கிறேன், என் காலில் நானாவது இந்த வலைக்குள்ளால் போய் சிக்கிட்டேன், அவ்வளோதான் கண்ணி இருக்கிறான்னு என்னுடைய உயிரே இருக்கிடுவானுங்க இப்போ. ஆண்டவரே, ஆனால் இந்த வசனத்தின்படி நான் வர்ற ஆண்டவரே, என்னை காத்து தப்ப பண்ணுங்க. தீங்கு நாளிலே கர்த்தர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே வைத்து ஒளித்து பாதுகாத்து வெளியே கொண்டு வந்து கன்மலையின் மேலே உயர்த்துவார். வெளியே கொண்டு வந்து அப்படியே வெளியே விட்டுட்டுலாம் போக மாட்டார். அடுத்து உனக்கு இவனுக்கு எல்லாம் உன்கிட்ட வரான் முடியாத அளவுக்கு ஒரு உயர்வு கன்மலையின் மேலே வைத்து உயர்த்துவேன் என்று சொல்கிறேன். ஏன்னா நீ அற்பமாக நினச்சதுனால தான் உன்னை அழிச்சிடலாம், உன்னை சிதைச்சிடலாம், உன் கதையை முடிச்சிடலாம், மூடிடலான்னு நினைச்சாங்க. இல்லை, இனி முர்தகாயை குறித்த பயங்கரம் துரைமார்களை பற்றி பிடித்தது மாதிரி ஒன்றை குறித்த ஒரு பயங்கரம் உன் எதிரிகளை பற்றி பிடிக்கும். ஐயோ அந்த மனுஷன் பொல்லாப்பு போடாது, அவங்க ஆண்டவரே அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கார், ஐயோ அவங்ககிட்ட அவசியத்தில் நான் வரலப்பா, என்னை விட்டுருப்பான்னு எல்லாரும் கலண்டு போகிறாங்க. கர்த்தர் இதை சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஆதரவாக வந்து தாவீதை எஸ்கேப் பண்ணி விட்ட ஆண்டவர் உன்னை எஸ்கேப் பண்ணுவார். உன்னை எஸ்கேப் பண்ணி இட்ஸ் எஸ்கேப்பிங் டே. நீ எதில் எல்லாம் எஸ்கேப் ஆக முடியலை, வர முடியலை, இவளை மிரட்டிகிட்டு இருக்கிறா, இவன் மிரட்டுறான், இவன்கிட்ட இந்த வெளியே வந்து தப்பு பண்ணிட்டோம், வெளியே வந்துடணும், இனி ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் உன்னுடைய கடந்து வந்த காலங்களில் நீ போய் சிக்குன அந்த பொல்லாதவன், அந்த ஆமானோ இல்லைன்னா அந்த பார்வோனோ யாராக இருந்தாலும் சரி, மறுபடியும் உன்னை பிடிச்சி இழுத்து கொண்டு போனேன்னு நினைக்கலாம் அந்த பார்வோன். ஆனால் கர்த்தர் அதே பார்வோனுடைய சேனையை மூழ்கடித்தவர், அவர்களுடைய திட்டங்களை மூழ்கடித்து உன்னை அழகாக எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்து உன்னை ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார வைக்க போகிறார். அவனுக்கு உன்னை பார்த்தா ஒரு பயம், ஐயோ அவன் மேலே எடுக்கிறான், அவன் பொல்லாப்புக்கெல்லாம் போகக்கூடாது, இனி வேண்டாம் நம்ம ஒதுங்கிடுவோன்னு ஒதுங்குகிற நாட்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒருவேளை சில பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, என் பிள்ளை பொல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டான், யாராலையும் மீட்க முடியாத ஒரு இடத்துல மாட்டிட்டான், மீட்க முடியாத ஒரு பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துட்டான், குழியில் விழுந்துட்டான், ஆழம் தெரியாமல் போய் விழுந்துட்டான், இப்போ என் பிள்ளைய என்னால் காப்பாற்ற முடியலையே. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சியை போல என் பிள்ளைய போய் அந்த இடத்துலேருந்து தூக்கி எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கா, போய் காத்து தப்பு பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். ஜெபிக்கலாமா நம்பிக்கையோட? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு சிலர் கதறுகிறார்கள், ஐயோ ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எப்படியாவது என்னை எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, இதில் நான் அழிஞ்சிடக்கூடாது, நான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன மன்னிச்சு என்னை வெளியே கொண்டு வந்திருக்க ஆண்டவரே, இனி நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்லி சிலர் கதறுகிறதை பார்க்கிறேன். இந்த தீங்கு நாளிலே உம்முடைய கூடார மறைவிலே வைத்து என் பிள்ளைகளை பொதிந்து வெளியே கொண்டு வந்து கண்மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பீராக. இனி இவர்களை பார்க்கிறவர்கள் இவன் பொல்லாப்புக்கு நம்ம போகக்கூடாது, இவனுடைய அந்தஸ்தே வேறு லெவலில் போயிடுச்சு, அவங்க ஆண்டவர் அவனுக்கு துணையாக நிற்கிறாரு, இதுக்கு முன்னால் இவனுக்கு முன்னாலே நீ நம்ம எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி என் பிள்ளைகளை விட்டு அகன்று போக கர்த்தர் உதவி செய்யும். வெளியே வர முடியாத பாவத்தில் கிடந்தாலும் சரி, வெளியே வர முடியாத கடனில் கிடந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு எடுத்து வெளியே கொண்டு வந்து என் பிள்ளைகளை பிழைக்க பண்ணி உயர்த்தி அழகு பார்ப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.